எதெல்லாம் செய்யக்கூடாதோ அரசியல்ல, அதெல்லாம் விஜய் செய்றாரு. செஞ்சுட்டு இதுதான் அரசியல் அப்படின்ற மாரி அவர் நினைக்கிறாரு. இதே நம்ம இப்போ இந்த மாதிரி சொல்றோம், இல்ல ஒரு ஆறுதல் பார்க்குறது நல்லதுன்னு அப்படின்னா, இது என்ன ஆயிடும்னா, ஒரு தவறான முன் உதாரணமா ஆயிடும். இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. விஜய் இந்த மாரி சமீபமா தப்பு பண்றது. தப்பு மேல, தப்பு மேல, தப்பு மேல ஒண்ணு ஒண்ணா மாத்தி மாத்தி பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அவருக்கு யார் வந்து அறிவுரை சொல்றாங்க? யார் வந்து அரசியல் சொல்லிக் குடுக்குறாங்கன்னு தெரியல. பட் இது வந்து ஒரு தவறான போக்கு. ஏன் இது தவறான போக்கு அப்டின்னா, நாளைக்கு இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வாக்காளர்கள்லாம் என்ன வந்து வீட்ல பார்த்துட்டு போங்க. அப்புறம் ரொம்ப கூட்டமா இருக்கு. என்னோட போலிங் பூத்த ஒண்டி கொஞ்சம் வீட்டுக்கே அனுப்பிச்சீங்கன்னா, நான் என்னோட ஓட்ட அங்கருந்தே போட்டுக்குவேன். ஏன்னா நான் ஒரு நட்சத்திரம் நான் வந்தா வந்து கூட்டம் சேரும். இப்போ எந்த கூட்டம் இப்போ இங்க என்ன சேர்ந்துட்டாங்க. அதாவது பத்திரிகையாளர்கள் வந்து நேத்துலருந்து என்ன பேச போறாரு, எப்படி இருக்கும்ன்னு சொல்லிட்டு ஆர்வமா சுத்திட்டு இருக்காங்க. இந்த மாறு வேஷத்துல வரவங்கள வந்துட்டு புகைப்பிடிச்சோம் புடிச்சு காட்டுவாங்க இல்லையா? அந்த மாரி ஒரு நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். இந்த ட்ரோன் ஷாட்லேருந்து எடுத்து காட்டுறாங்க. அவரு ஒரு பேக் போட்டு அப்படி போறாரு. ஒரு குடைக்குள் மழை மாரி அந்த மாரி புடிச்சிட்டு போறாரு. பொதுவா ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்கணும்னா, எவ்வளவு நேரம் மக்கள் கிட்ட வெளிப்படைத்தன்மையா, மக்கள் கிட்ட வந்து கருத்துக்கள பேசுறது, மக்களோட பிரச்சனைகள கேட்கறது, அவங்களோட குறைகளை தீர்க்கிறது, இல்ல அவங்களுக்குன்னு ஒரு சில வேதனைகள், வருத்தங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து வெளிப்படைத்தன்மையா அணுகணும். அப்ப என்னன்னா, விஜய் வந்து மக்கள் கிட்ட இருந்து தொடர்ந்து எதையோ ஒண்ணு மறக்கிறாரு. அதாவது அத மறைச்சு, அத வந்து ஒண்ணு மக்கள் நலன மறக்கிறாரு, இன்னொன்னு மறைக்கிறாரு. 2மே எடுத்துக்கலாம்.